ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 தான். இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம எடுத்தது தான். இதுதான் இந்த சார்ட்டு. இப்போ நம்ம வந்து இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஏயுடி யூஎஸ்டி இங்கே இருக்குது. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துகிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ரேஞ்சில் வந்து நம்ம போட்டிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடியே என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட்டில் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் நுழைஞ்சோன்னா நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட் மாற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஒரு பொசிஷனில் வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஃபாஸ்ட் டவுனு மெதுவாக மேலே ஏறுது, மறுபடியும் வாய்ப்பு இங்கே அடித்து கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தோம்னா ஒரு ஸ்வீப்பு, ஒரு சிஹெச். இப்போ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரோ ட்ரெண்டு அப்படின்ட்டு இருக்கும். பட் வந்து ப்ரோ ட்ரெண்டில் மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோ ட்ரெண்டை விட்டுட்டு கவுண்டர் ட்ரெண்ட் வந்து எடுக்கிறோம். இதுதான் இதனுடைய இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். சரிங்களா? எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிருக்குங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். டேரெக்டாக உள்ளே போனோன்னா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றிக்கிறேன். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு 2 சிஹெச் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? மார்க்கெட்டில் இப்போ வந்து இது ஒரு சிஹெச் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது 2வது சிஹெச் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் மார்க்கெட்டில். சரிங்களா? 2 சிஹெச் இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் இப்போ நம்ம ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மார்க் பண்ணி இந்த ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத டேரெக்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதான் வந்து விஷயம் மார்க்கெட்டில். பட் வந்து ஹெல்த்தாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இதை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே பார்த்தோம்னா நல்லா வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு. எந்த ஒரு மார்க்கெட்டுமே டேரெக்டாக இப்படி போய் இப்படி சேஞ்ச் ஆகாது. மேக்ஸிமம் டைம்ஸ் டேரெக்டாக போகும், ஒரு கன்சல்டேஷன் வைக்கும். அப்போவே நம்ம வந்து கண்டுபிடிச்சாலாம் மார்க்கெட் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நல்லா ஒரு ப்ரோ ட்ரெண்டில் போகுதுன்னா இப்படி கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போய்ட்டு மறுபடியும் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். மறுபடியும் நம்ம மார்க் பண்ணி வச்ச அதே ஓபியில் வந்து எடுக்குது. எடுத்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் பார்க்கணும். சரிங்களா? இங்கே வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓரளவு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணாலும், ஏன்னா வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து போரிங் வந்து ஆன் பண்ணுறேன். நமக்கு கம்பேரிஷன் போட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு மூமெண்ட் இல்லாத மாதிரி தான் மார்க்கெட்டில் தெரியும். ஆனால் இது எல்லாமே 100% கேண்டில். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு 50% கேண்டில். அதுவே இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய 50% ஆர்டர் பிளாக் இருக்குது. இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 சரிங்களா? 10னே வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தாலும் ஒரு 5 வந்து சேர்த்திக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 ஒரு 20ன்னு நான் வந்து வச்சுக்கிறேன். அப்போ வந்து ரேஷியோ உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா இது ஹெல்த்தியராக தெரியலாம். பட் வந்து ஆக்சுவல் ஹெல்த்தியர் பார்த்தோம்னா இங்கே வந்து இருக்குது. பட் இதை நம்ம வந்து ஓகே சார் எனக்கு இது குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து லீவ் பண்ணிடுங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன மொமெண்டம் தருது அப்படின்றத ஜஸ்ட் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இறக்குது. ஃபாஸ்ட்டாக இறக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேரக்ட் என்ட்ரி கூட நம்ம வந்து தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம். மறுபடியும் அது மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா டேரெக்டாக 1 ஹவருக்கு வெளியில் வச்சிடணும். சரிங்களா? இந்த எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒருத்தர் பேசினார். சார் நான் ஆக்சுவலாக எஸ்எம்சி ஆல்ரெடி படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, பட் வந்து அடிக்கடி எஸ்எல் வந்து தட்டுது அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். சரிங்களா? மெயினான ஒரு ரீசனே எஸ்எல் நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். அதுக்காக தான் இந்த ட்ரேடே நான் வந்து மெயினாக எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், மறுபடியும் வந்து மேலே போகும். சரிங்களா?
நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் உடச்சிட்டு மறுபடியும் மேலே போகும். மேலே போனாலும் இந்த 1 hour கீ லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, 1 மணி நேரம் கீ லெவல், இதை வந்து மேக்ஸிமம் உடைக்காது. அதுதான் வந்து விஷயம். சரிங்களா? நம்ம அதனால தான் வந்து எஸ்எல் வந்து ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து வைக்கிறது. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்குது. நம்ம வந்து இன்னும் வந்து நீங்கள் பேஷன்ஸாக இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா டேரெக்டாக இங்கே ஒரு என்ட்ரியை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு என்ட்ரி போடுறோம், இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து மறுபடியும் அதே தான் 1 hourக்கு வெளியில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபர் சைடில் வந்து ட்ராவல் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு ஒரு 1:3 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோன்னு வைக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து ஒரு ரீசன்ட் ஸ்விங் லோ இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல ஸோ வந்து இதை நான் வந்து ஃபஸ்ட்டு டிபியாக வந்து இது பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கவுண்டர் ட்ரெண்டு. சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றப்ப நான் மெட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா இம்பேலன்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ இம்பேலன்ஸ் இல்லாததுனால இதை வந்து நான் TP2ன்னு தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் வந்து கொண்டு வந்துடுறேன். வேறு ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்தையும் அடித்து உடச்சிருச்சுன்னா அடுத்தது இது. சரிங்களா? இது வந்து ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இம்பேலன்ஸ் மேக்ஸிமம் அங்கே தட்டி மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம இது வரைக்கும் மார்க்கெட்டை இழுத்துட்டு வரலாம். சரிங்களா? இது வந்து ஆர்ஆர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்படி கம்மி பண்ணனாலே வேலை முடிஞ்சது. 1:7 வரைக்கும் போகும். பட் வந்து வின்னிங் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? அதனால தான் அதை வந்து நான் பண்ணுறதில்ல. இதில் பார்த்தோம்னா இது வரைக்கும் நீங்கள் இழுத்து விட்றீங்க அப்படின்னா ஒரு 1:5 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக வரும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நீட்டாக அடித்து கீழே வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்லங்க அந்த ஆர்டர் பிளாக்கையும் உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே போய்ட்டு ஒரு டேர்ன் வந்து எடுக்குது. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு பம்பு கரெக்டாக இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விக்கு மட்டும் தான் போயிருக்கும். காரணம் என்னென்னா ஆர்டர் பிளாக்குக்கு நல்லா வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. சரிங்களா? நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு இம்பல்ஸாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம்லேயே கொடுத்துட்டு மறுபடியும் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்குது. சார் இதை எப்படி சார் பிடிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? அந்த மூமெண்ட்டும் வந்து எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 1:4.9 அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் இதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய வச்சு நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.